தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டி மணிபால் இயக்கத்தில் நடிகர் தீரன், ரேஷ்மா வெங்கடேஷ், அருண்தாஸ், சார்லஸ் வினோத் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் சாலா. இந்த சாலா திரைப்படம் தமிழ் சினிமா மக்களுக்கு என்ன சொல்ல வருது? சாலா திரைப்படம் நடிகர் தீரனுக்கு வெற்றி படமா அமைச்சதா இல்லையா? இந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னா, ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, மதுவால என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த படம் மக்களுக்கு சொல்லுது. அதாவது ராயபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில பழைய பார் இருக்கு. அந்த பார்ல நடந்த கொலையால பல ஆண்டுகளா அந்த பார் மூடப்பட்டிருக்கு. இரு விதமான கேங்ஸ்டர் குரூப் இருக்கு. ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா அருண்தாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் வினோத் அப்படிங்கிற இன்னொரு குரூப் இருக்கு. இந்த அருண்தாஸ் இருக்கார் இல்லைங்களா, அந்த கேங்ஸ்டர் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய நாயகன் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரேஷ்மா வெங்கடேஷ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மதுவை வந்து முழுசா ஓய்ச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களையும் மக்களையும் வச்சு போராட்டம் நடத்துறாங்க. இதை எதிர்க்கிற ஹீரோ, படத்தினுடைய நாயகன், ஒரு கட்டத்துல ரேஷ்மா வெங்கடேஷை காதலிக்க ஆரம்பிக்கிறார். கடைசியா இந்த பார் யாருக்கு சொந்தமாகுது? ரேஷ்மா வெங்கடேஷ் மதுபானத்தை ஒழிச்சாரா இல்லையா? நடிகர் தீரனுடைய காதல் ஜெயிச்சுதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தினுடைய நடிகர்கள், அதாவது படத்தினுடைய நாயகன் நடிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம். ஆக்ஷன் காட்சிகள்ல மிரட்டுறாரு. ஆக்ஷன் காட்சிகளை பார்க்கும்போது அவரு கவனம் செலுத்துறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய கட்டுமஸ்தான உடல் ஆக்ஷன் காட்சிகளுக்கு பக்காவா பொருந்தது. ஆனா தன்னுடைய நடிப்புல கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ரேஷ்மா வெங்கடேஷ், அதாவது டீச்சரா நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த மதுபானம் ஒழிப்புறதுக்காக, அதாவது மக்களை கூட்டுறதாகட்டும் இல்லை டீச்சராக நடிச்சிருக்கிறதாகட்டும், அவங்களுடைய நடிப்பு சிறப்பாக இருக்கு. அதே போல கேங்ஸ்டராக வர சார்லஸ் வினோத் போலி மதுபானங்களை தயாரிக்கிறதாகட்டும், இல்லை சண்டை காட்சிகளில் கேங்ஸ்டராக மிரட்டுறதாகட்டும், வில்லத்தனத்தில் மிரட்டார் அப்படின்னு சொல்லியே ஆகட்டும். அருண்தாஸ், அதாவது ஆக்ரோஷமான சண்டை காட்சியெல்லாம் பண்ணாம ஆக்ரோஷத்தை தன்னுடைய உடல் மொழிகளால வெளிப்படுத்துறாரு. கிளைமேக்ஸ் காட்சிகள்ல நம்மளை பரிதாபப்பட வைக்கிறாரு. கடைசியா சொல்லணும் அப்படின்னா இயக்குனர், இந்த இயக்குனர் கதையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதாவது குறிப்பா ஒரு விஷயத்துக்காக இயக்குனரை பாராட்டியார். ஏன் அப்படின்னா, இந்த மதுபானம் ஒழிக்கிற விஷயமாகட்டும், இல்லை இந்த நெடுஞ்சாலை சாலை விதிமுறைகளை பின்பற்றதாகட்டும், அதை மக்களுக்கு எச்சரிக்கிற விதமா சொல்லியிருக்கிறது பாராட்டத்தக்கது. அதே போல கிளைமேக்ஸ் காட்சியை வந்து ரொம்பவே சிறப்பாக எடுத்திருக்காரு. பட் கதையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தா படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இந்த படத்தினுடைய இசை, அதாவது தீசன் இசையில இந்த படம் வந்திருக்கு. பாடல்கள், பின்னணி இசை ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதே போல படத்தினுடைய ஒளிப்பதிவு, அதாவது படத்துக்கு என்ன தேவையோ அதை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5.2.5. இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.